வேலன்வெள்ளி சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரேணுகா, நீ ஒன்றும் கவலைப்படாத. உனக்கு கொடுத்த வேதனையும் வலியும் அவன் தங்கச்சிக்கு நான் கொடுப்பேன். அப்பதான் அவனுக்கும் அந்த வலி வேதனை என்னங்கிறது அவனுக்கு புரியும். இது சத்தியமா நான் அவனுக்கு வலியை கொடுப்பேன் பாருங்கிறாங்க கார்த்தி. ஆமா, நீ இப்ப வந்து பேசி என்ன பிரயோஜனம்? அவனுக்கு புரிய வச்சா என்ன, இனிமே வைக்கல என்ன, அதான் எல்லாமே முடிஞ்சு போச்சு. நீ அவனுக்கு புரிய வைக்கிறியோ இல்லையோ, ஆனா நிச்சயமா அந்த வள்ளியும் வேலனையும் நிம்மதியா வாழ விட மாட்டேன்னு சொல்றாங்க ரேணுகா. வேலனை ஜானகி அம்மாவும் முத்தையாவும் வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. இவங்க வீட்டுக்கு வந்ததுமே பேச்சி அம்மா ஆடுன்னு ஆடுறாங்க. டேய், அங்கேயே நில்லடா, ஒரு அடி எடுத்து வச்ச நான் மனசியாவே இருக்க மாட்டேங்கிறாங்க. அம்மா, ஏமா இப்படி எல்லாம் பேசுற, என்னமா இதெல்லாங்கிறாங்க. இங்க பாருடா, நீ பண்ண துரோகத்துக்கு நீ இந்த வீட்டுக்குள்ளேயே கால் எடுத்து வைக்க கூடாது. வேலனோட தங்கச்சி வந்து அண்ணான்கிட்ட ஓடி வராங்க. ஆமா, அண்ணனா அண்ணவே, இவன் பண்ண காரியத்துக்கு இவன் இனிமே என் மூஞ்சிலேயே முழிக்க கூடாதுங்கிறாங்க பேச்சியம்மா. இனிமே உன் வாயால அம்மான்னு சொல்லாதேன்னு கத்துக்கிட்டு இருக்காங்க பேச்சியம்மா. பேச்சியம்மா போடுற சத்தம் ரேணுகா வீட்டு கேக்குது. அந்த வேலை வந்துட்டான் போல இருக்கு. இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டு எப்படி ஒரு நெஞ்சழுத்தம் இருந்தா திரும்பவும் என் வீட்டுக்கே அவன் வந்திருப்பான். இன்னைக்கு நான் அவன் என்ன பண்றேன்னு பாருங்கன்னு சொல்லிக்கிட்டு ரேணுகாவோட அப்பா கோவத்துல போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கமா பேச்சியம்மா சத்தம் போடுறாங்க. இங்க பாருடா, இனிமே உனக்கு இந்த குடும்பத்துக்கு எந்த சம்மந்தம் இல்லை. வேளா நல்லா கேட்டுக்கோ. இனிமே நீ யாரோ நான் யாரோ, எனக்கு உனக்கு இனிமே எந்த ஒட்டு உறவும் இல்லைன்னு சொல்லிட்டு போனதும் ஒரு கூட தண்ணி எடுத்து தலையோட ஊத்திக்கிட்டு இருக்கிறாங்க பேச்சியம்மா. என் பேச்சு என்ன பண்ணிட்டு இருக்குன்னு கேக்குறாங்க முத்தையா. என் பிள்ளை இனிமே எனக்கு இல்லை, என் பிள்ளை வேலை செத்துட்டாங்கிறாங்க. என் பேச்சு என்ன உனக்கு, என்ன உனக்கு பைத்தியம் கீத்தியம் முடிச்சு போச்சா? அம்மா, நான் பண்ணனது தப்பு தான், அதுக்கு நீ என்ன தண்டனை வேணாலும் கொடு, அதுக்காக பிள்ளை இல்லை அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காதமாங்கிறாங்க வேலன். டேய், வாய் மூடுடா, சொந்த பந்தம் எதுவுமே வேண்டான்னு அத்து போட்டு வந்து நிக்கிறியடா, பிள்ளையோட வாழ்க்கையை அநியாயமா கெடுத்து படியடா பாவின்னு சொல்லி அழுகுறாங்க பேச்சியம்மா. மாப்பிள்ள உனக்கே நல்லா இருக்கா, எங்க எல்லாத்தையும் மனமேட வரைக்கும் வரவழைச்சு அந்த பொண்ணு கழுத்தில் தாலியை கட்டுறதா நீ சொல்லி நம்ப வச்சு அடுத்தது வள்ளி கழுத்தில் தாலியை கட்டி இப்படி எங்களை மோசம் பண்ணிட்டியடா. முன்னாடியே ஒரே ஒரு வார்த்தை, சின்ன வார்த்தை முதல்ல சொல்லியிருந்தா இந்த பிரச்சனை இவ்வளவு தூரம் வந்துருக்குமா? இவனுக்கு என்னமோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி இப்படி பேசிட்டு இருக்கீங்க. இவன் முதல்ல ஏற்கனவே திட்டம் போட்டு தாங்க எல்லாத்தையும் நம்ப வச்சு ஏமாத்திருக்காங்கிறாங்க வேலனோட அக்கா. எல்லாத்தையுமே ஏமாளியாக்கிட்டு இந்த குடும்பத்து மேல அக்கறையா இருக்கேன் பாசமா இருக்கேன்னு எல்லாத்தையும் நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டியடாங்கிறாங்க வேணி. வேலனோட பாசத்தையும் அன்பையும் அக்கறையும் இதையெல்லாம் நீ சந்தேகப்பட்டு பேசுற மாதிரி பேசாத. என்னங்க இவனுக்கு பாசம் அக்கறை இருக்குது? உண்மையிலுமே பாசம் அக்கறை இருந்திருந்தா என் பிள்ளையோட வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிருப்பானா சொல்லுங்க பாக்கலான்னு கேக்குறாங்க பேச்சியம்மா. இவ வாழ்க்கை எப்படி போனா என்னன்னு அவ கழுத்தில் தாலியை கட்டிட்டு வந்து நிப்பானா. அவ இழுத்து பிடிச்சு பாருடா, இந்த பொண்ணோட முகத்தை பாரு. ஏண்டா இந்த பொண்ணுக்கு துரோகம் பண்ண உனக்கு எப்படிடா மனசு வந்தது? வாய் நிறைய அத்தை அத்தின்னு நம்மளையே சுத்தி வந்ததேடா. என் புள்ள கல்யாணத்துக்கு அதுவும் தங்கச்சி கல்யாணத்துக்கு எத்தனை ஏற்பாடு பண்ணணும், அப்படி ஏற்பாடு பண்ணனோட ஆசையில மண்ணள்ளி போட்டுட்டியாடா பாவி படுபாவி. ஏற்கனவே அவளுக்கு எல்லா விஷயம் தெரியுங்கிறாங்க வேலன். சொல்லி வாய் மூடல. ரேணுகாவோட அப்பா போனதும் வேலனை பலார்னு அறையிறாங்க. இவன் பாஞ்சுக்கிட்டு போய் என் புள்ள மேல கை வச்சா மரியாதை கெட்டு போயிடும் பாத்துக்கோ, தள்ளி நில்லுங்கிறாங்க. என் பொண்ணு ரேணுகா சின்ன புள்ள, அவ சொன்னதுக்கெல்லாம் சரின்னு தலையாட்டத்தான் செய்வா. என்னென்ன இது பின்விளைவு தெரியாது, என் மாப்பிள்ள ஏதோ பண்ணிட்டா அதுக்காக நீங்க கை வைப்பீங்களா? கை வச்சிங்க அப்புறம் தெரியும்னு சவால் படுறாங்க. ஐயோ, என்னையா உன் மாப்பிள்ள பண்ணின யோகித்தனத்துக்கு கை வைக்க கூடாதுன்னு சவால் வரப்படுறியா? கை வச்சா என்னையா பண்ணுவேன்னு கேக்குறாங்க. கை வச்சா என்னதான் பண்ணுவேன்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பாஞ்சுக்கிட்டு போய் வேலை அடிக்கிறாங்க. சவால் விடுற மாதிரி விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க அவங்க வீட்டு மாப்பிள்ள. ஏண்டா, நீ தான் வேணும்னு சொல்லிட்டு இருந்த என் பிள்ளைய நம்ப வச்சு இப்படி கழுத்தறுத்துட்டியல, நான் மனசறிஞ்சு சொல்றேன்டா, நீ நல்லாவே இருக்க மாட்டேன். ஜானகியம்மா அழுதுகிட்டே சொல்றாங்க. ஐயோ வேலனை அப்படியெல்லாம் பேசாதீங்கம்மா, நடந்த எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், நான் தான் வேலனை தாலி கட்ட சொன்னேன், தயவு செய்து வேலனுக்கு சாபம் கொடுக்காதீங்கன்னு மன்னிப்பு கேட்டு கையெடுத்து கும்பிட்டு கேட்கறாங்க ஜானகி. அதுதான் நான் பார்த்தேன், நடந்த எல்லாத்துக்கும் நீ தான் காரணமா, உங்களாலதான் எம்பிட்டு பிரச்சனைமா, ஏமா என் குடும்பத்தை நாசமாக்கலான்னு தான் நீங்க திரும்பி வந்தீங்களாமான்னு கேட்கறாங்க பேச்சியம்மா. இங்கேயும் ஓடி போனதா சொன்னாங்களே, அப்படியே போயிட வேண்டியதானே, திரும்பி வந்து எங்க குடும்ப வாழ்க்கையெல்லாம் ஏமா இப்படி நாசம் பண்ணுனீங்க? இப்பதானே தெரியுது ஐயா உன்னை ஏன் இத்தனை நாளா சேர்த்துக்காம தள்ளி வச்சிருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே பேச்சு என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு முத்தையா போனதும் வாங்கி ஒரு அறை விடுறாங்க. பேச்சு இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசினா அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேங்கிறாங்க. பேச்சு என்ன பழசியெல்லாம் மறந்துட்டியா, யாரை பார்த்து என்ன பேச்சு பேசிட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க முத்தையா பேச்சு அம்மா ஏதோ ஆதங்கத்துல பேசிட்டு இருக்கா, அதுக்காக நீ கை வைப்பியா? இதெல்லாம் என்ன பழக்கம்? நம்ம பொண்ணோட வாழ்க்கை வீணா போச்சோன்னு கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம இந்த அம்மாவை ஒத்த வார்த்தை பேசினதும் எவ்வளவு ரோசம் பொத்துக்கிட்டு வருது அவனுக்கு. இத்தனை பேருக்கு முன்னாடி எனக்கு கை நீட்டி அடிச்சிட்டீங்களா, இனிமே நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்னு வீட்டுக்குள்ள போனதும் கதவை சாத்திக்கிறாங்க. சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்துல எல்லாரும் ஓடி வராங்க. அம்மா தயவு செய்து சொன்னா கேளுமா, நீ ஏதாவது பண்ணிக்காத, கதவை தரன்னு தட்டுறாங்க. அம்மா தூக்கு போடலான்னு சேலையை போட்டுட்டாங்க. இங்க எல்லாரும் வெளியில கதவை தட்டின வேகத்துல கதவு தானா திறந்துக்குது. உள்ள ஓடி வந்ததும் பேச்சி அம்மாவை காப்பாத்துறாங்க. வள்ளியோட வீட்டுல வள்ளியை வீட்டுக்குள்ள விடமாட்டேன்னு சொல்லி வேதனைக்கு கதவை தாழ் வச்சுக்கிறாங்க. அத்தை, நான் சொல்றதை நம்புங்க, வேலனோட இனிமே சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு தான் அத்தை வந்துட்டு, நான் சொல்றதை கேளுங்க, தயவு செய்து கதவை தரங்கன்னு கேக்குறாங்க வள்ளி. வேதனாகி அங்கிருந்த எல்லாத்துக்கிட்டையும் உத்தரவு போடுறாங்க. அவ கெஞ்சினாலும் சரி கதறினாலும் சரி யாரும் கதவை திறக்க கூடாது. அவ பேர்ல அப்படி கரிசனை இருக்கிறவங்க யாராவது கதவை திறந்தீங்க அப்புறம் அவ பின்னாடியே நீங்களும் சேர்ந்து போக வேண்டியதான்ங்கிறாங்க. வள்ளி தான் சொல்றல, இந்த வீட்டு பொண்ணா தான் வந்திருக்கேன்னு சொல்றல, கதவை திறந்ததுல என்ன மோசமா போச்சுன்னு கேக்குறாங்க. டேய், உங்க அண்ணன் எவ்வளவு தூரம் மனவேதனை பட்டிருக்கான் தெரியுமா? அதுக்கு காரணமானவளை சும்மா விடலாமா, வெட்டி பொலி பண்ண வேண்டாமா? அவனை போய் காப்பாத்திட்டு வந்திருக்கல இந்த வள்ளி, அவளை எப்படிடா ஏத்துக்க சொல்றேன்னு கேக்குறாங்க வேதனை. வள்ளி வெளியே நின்னுக்கிட்டே கத்தி கதறாங்க. சித்தப்பா, அத்தை கிட்ட சொல்லுங்க சித்தப்பா, நான் எங்க அப்பா கூடவே இருக்கணும் சித்தப்பா, தயவு செய்து என்ன உள்ள விடுங்க சித்தப்பாங்கிறாங்க வள்ளி. அம்மா, அவ கத்துறது எனக்கு இடிட்டா இருக்கு, நான் அவளை போய் துரத்திட்டு வரட்டுமாங்கிறாங்க ரஞ்சித். அவ கத்துறத நீ எதுக்குடா காதல் வாங்குற?
வாங்குற, அவ அப்படியே கத்தி சாகட்டு விடுங்கிறாங்க வேதநாயகி. ரத்னம் நல்ல மயக்கத்துல அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தூக்கம் தெரிஞ்சது, அப்படிதான் எழுந்திருச்சு உட்கார்ந்துருக்காங்க. வெளியில வள்ளி கத்து கத்துன்னு கத்துறாங்க. அப்பா உங்க புள்ள வள்ளி வந்திருக்கேன்ப்பா, வெளியே நிக்கிற, தயவு செய்து கதவை திறக்க சொல்லுங்கப்பா, நான் உள்ள வரணும், உங்களை பார்க்கணும்ப்பான்னு கதறாங்க வள்ளி. ரத்னம் அக்கா அக்கான்னு கூப்பிடுற சத்தம் கேட்டதும் வேதநாயகி, டேய் ரத்னம் கண்ணு முழிச்சிட்டான் வாங்கடா அப்படின்னு உள்ள ஓடி போய் பாக்குறாங்க. எப்படிப்பா இருக்கேன்னு வேதநாயகி கேக்குறாங்க. அக்கா எனக்கு வள்ளி வந்துட்ட மாதிரியே தோணுதுக்காங்கிறாங்க. வேதநாயகி பேச்ச மாத்திருக்காங்க. டேய் முத்து, கட்சிக்காரங்க எல்லாம் காலையில இருந்து போன் பண்ணிக்கிட்டே இருக்காங்கடா, ஐயாவுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு டார்ச்சல் கொடுத்துட்டே இருந்தாங்க. இப்ப ஐயா நல்லா இருக்காங்கன்னு எல்லாத்துக்கும் போய் சொல்லுடா போட முத்துங்கிறாங்க வேதநாயகி. ரத்னத்துக்கு சாப்பிடறதுக்கு நீ ஏதாவது போய் சூட எடுத்துக்கிட்டு வா போ அப்படின்னு சுமதியும் அனுப்பி வைக்கிறாங்க. ரத்னம் வள்ளி வந்தாலான்னு வேதநாயகி கிட்ட கேக்குறாங்க. அவ எங்கப்பா இங்க வந்தா? வேலனுக்கு சாதகமா வாக்குமூலம் கொடுத்து அவனை காப்பாத்தி விட்டுட்டாப்பா. அக்கா வேலனுக்கு சாதகமா வாக்குமூலம் கொடுத்துட்டாளான்னு கேக்குறாங்க. ஆமாப்பா, அந்த கொடுமை ஏன் கேக்குற? ரத்னம் அந்த வேலை மட்டும் உனக்கு துரோகம் செய்யல, வள்ளியும் சேர்த்து தான் துரோகம் பண்ணிட்டாங்கிறாங்க. அக்கா என்னக்கா சொல்ற? துரோகம் பண்ணிட்டாங்க, நம்பவே முடியலப்பா. உனக்கு இப்படி ஆனதுல இருந்து ஒரு நிமிஷம் கூட நான் உன்னை விட்டு பிரியவே இல்லை. அங்க என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு எனக்கும் ஒண்ணுமே தெரியல. ரஞ்சித் தான் கோர்ட்டுக்கு போனேன். எப்பா அங்க கோர்ட்ல என்ன நடந்ததுன்னு மாமா கிட்ட நீயே சொல்லுப்பா, உன் வாயால சொல்லுங்கிறாங்க வேதநாயகி. கோர்ட்ல வள்ளி எல்லாரும் முன்னாடியும் வாக்குமூலம் கொடுத்தான். அவனும் அவளும் காதலிச்சாங்களாமே. வள்ளி சொல்லித்தான் வேலன் அவ கழுத்துல தாலியை கட்டினானே. மினிஸ்டர் பொண்ணை காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வாக்குமூலம் கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த கேஸை தள்ளுபடி பண்ணி தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. ரத்னம் நான் என்ன பாவம் செஞ்சேன்னு எனக்கு தெரியலப்பா. இப்போ ஒரு பக்கம் நீ இப்படி கிடக்குற, என் புள்ள இப்படி மனம் வந்து நிக்கிறான், எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி நடக்குதோன்னு தெரியல. இங்க பாரு ரத்னம், மண்டபத்திலயும் எல்லாரும் நிறைய அசிங்கப்பட்டிருக்கோம், கோர்ட்லயும் அவனால நம்ம எல்லாரும் அசிங்கப்பட்டிருக்கோம். பையனும் நொந்து போயிருக்கான். இவனை எப்படித்தான் நான் தேத்தி கொண்டு வருவேன்னு எனக்கே தெரியலப்பா. அவனை பாப்பனா இவனை பாப்பனா எனக்கு ஒண்ணுமே புரியலப்பான்னு வேதநாயகி சொல்லிட்டு இருக்கும்போது, அக்கா என்னால எதுவுமே நம்ப முடியலக்கா. அக்கா என்னோட பொண்ணா அப்படி சொன்னான்னு கேக்குறாங்க ரத்னவேலு. ஏமாமா சொன்னதே உங்களால நம்ப முடியலையே, கோர்ட்ல அவ வாயால என் கண்ணு முன்னாடி சொன்னாலே, அப்ப எனக்கு எப்படி இருந்திருக்கோங்கிறாங்க ரஞ்சித். வள்ளி ஒன்னும் நாம நினைச்ச மாதிரி இல்ல, அந்த வேலனோட சேர்ந்து நம்மள எல்லாத்தையும் ஏமாத்திருக்காமாமா. ஏற்கனவே நம்ம எல்லாத்தையும் தலகுனிய வைக்கணும்னு பிளான் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சப்பா, இருந்தாலும் மனசு கேட்கல, என்னமோ சொல்லிட்டேன்ப்பா. எல்லாம் நீ மனசுல போட்டு குழப்பிக்காதப்பா, நீ டென்ஷன் ஆகக்கூடாது. இப்போதைக்கு நீ மனசை தைரியப்படுத்திக்கோ, நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துக்கோ, அப்பதான் நீ இதுல இருந்து ரெக்கவர் ஆக முடியும். டே ரஞ்சித், எப்படியோ வள்ளி வேண்டாதவளா இவர் எப்படியோ நம்ப வச்சாச்சுடா. இப்ப நீ முன்னாடி போ, நான் பின்னாடியே வரேன்னு ரஞ்சித்தை கஞ்சாடியால் அனுப்புறாங்க. பின்னாடியே போறாங்க வேதநாயகி. ரஞ்சித் வெளியே நின்னுக்கிட்டு வள்ளி கத்துன்னு கத்திட்டு இருக்கா. அவளோட கத்தல் எதுவுமே ரத்னத்தோட காதுல விழக்கூடாது. போய் எல்லா ஜன்னலையும் கதவையும் ஜன்னல் கதவு எல்லாமே சாத்திடுறாங்க. வள்ளி வெளியே நின்னுக்கிட்டு அப்பா அப்பான்னு கத்திக்கிட்டே நிக்கிறாங்க. அம்மாவை எப்படியோ ஒரு வழியா காப்பாத்திடுறாங்க. அம்மா ஏமா இப்படி பண்ணினேன்னு போய் வேலன் கேக்குறாங்க. முதல்ல அக்கடை போடா அப்படின்னு பிடிச்சி தள்ளுறாங்க. ஜானகி அம்மா யாரு என்னங்கிறதே தெரிஞ்சுக்கிட்டே நீ அவங்கள அப்படி தப்பா பேசலாமா? அப்படி அவங்கள பேசுனதுனாலதான் நான் கோவத்துல அடிச்சிட்டோம், அதுக்காக நீ இப்படியா ஒரு முடிவு எடுப்பேன்னு கேக்குறாங்க. அதுக்காக மட்டும் நான் இப்படி பண்ணலைங்க. பொண்ணோட வாழ்க்கையில இப்படி மண்ணள்ளி போட்டுட்டானே, என் பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஒரு முடிவுக்கு வரும்னு நான் நினைச்சு கூட பாக்கலீங்களே. இங்க பாருங்க, இப்பவும் ஒன்னும் கெட்டு போயிடல. அவன் பண்ணின தப்பு எல்லாம் மன்னிச்சு ஏத்துக்கிறான். அவன் பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதாங்க, அந்த வள்ளிய மறந்துட்டு நம்ம ரேணுகா கழுத்துல தாலியை கட்ட சொல்லுங்க, இவனை நான் மன்னிச்சு ஏத்துக்கிறேன்னு சொல்றாங்க பேச்சிமா. வாழ்ந்தாலும் வள்ளி கூட தான் வாழ்வேன்னு துணிச்சலா நிக்கிறாங்க வேலன். இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.